தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று தாயாம் திரு அவை உலக மக்களோடு இணைந்து மகளிர் தினத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து இன்றைய நற்செய்தியின் சிந்தனைக்குள்ளாக உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். யாக்கோபின் கிணற்றில் சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த அழகான நிகழ்வு இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு பயணத்தால் களைப்பாக இருந்ததால் கிணற்றின் அருகே ஓய்வெடுப்பதில் இருந்து இந்த நிகழ்வு தொடங்குகிறது. ஒரு சமாரிய பெண் நண்பகலில் தன்னை இழிவாக பார்த்த மற்ற பெண்களின் அவமதிப்பை தவிர்ப்பதற்காக வெயில் நேரத்தில் கிணற்றை நெருங்குகிறாள். பின்னர் இயேசு அவளை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் ஒன்றை செய்கிறார். அவர் அவளிடம் குடிக்க தண்ணீர் கேட்கிறார். காயப்பட்டவர்களுக்கு காயப்பட்டவர்களால் தான் மருந்தளிக்க முடியும். இயேசுவின் இந்த செயல் சமாரிய பெண்ணின் ஆறாத வடுக்களின் மருந்தாக அமைந்திருக்க வேண்டும். தன்னை வெறுத்து ஒதுக்கிய சமூகத்தின் மத்தியிலே ஒரு மனிதர் தன்னை அன்பு செய்து தனக்கு தண்ணீர் வேண்டும் கேட்கின்ற இந்த நிகழ்வு அவருடைய இருதயத்தை வருடியிருக்க வேண்டும். இயேசு அவளுக்கு கொடுக்க விரும்பிய ஜீவ தண்ணீர் அவளுடைய ஆன்மாவை புதுப்பித்து புத்துணர்ச்சியூட்டுவதற்கான கிருபையின் ஆன்மீக பரிசாகும். அவருடைய தெய்வீக கண்கள் அவளுடைய ஆன்மீக பசியை காண அவருக்கு உதவியது. மேலும் அவருடைய இரக்கம் அவளை அவளுடைய பல சுமைகளில் இருந்து விடுவிக்கும் விருப்பத்தால் அவரை நிரப்பியது. உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். இந்த பெண்ணின் அவமானகரமான சூழ்நிலையை இயேசு ஏன் நினைவுகூறி அவர்களுக்கு சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை தேடிக்கொண்டிருந்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியுற்ற திருமணத்தில் ஈடுபட்டாள். இப்போது அவள் தன் கணவனல்லாத ஒரு ஆணுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அது அவளை வறண்ட தாகமாக விட்டு சென்ற ஒரு யதார்த்தம். இந்த செயல் இயேசு அவளை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. அவளுடைய நிலையை அறிந்தும் அவர் இருந்த நிலையை புரிந்தும் ஆண்டவர் அவளை நேசிக்கிறார். அவள் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டிருந்த நிம்மதியை அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் அவளை நியாயந்தீர்க்கவோ அல்லது கண்டிக்கவோ இல்லை. அவர் அவளுக்கு அருள விரும்பிய சுதந்திரத்தை அனுபவிக்க அவளை அன்போடு அழைக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிணற்றை விட்டு சென்றாள். மேலும் தனது தண்ணீர் சாடியை கூட விட்டு சென்றாள். இது அவளுக்கு இனி தாகமில்லை என்பதை குறிக்கிறது. ஆன்மீக ரீதியாக பேசினாள். பின்னர் அவள் நம்பிக்கையுடன் நகர மக்களிடம் சென்று
நான் செய்த அனைத்தையும் எனக்கு சொன்ன ஒரு மனிதனை பாருங்கள், அவர் மெசியாவாக இருக்க முடியும் என்று அவர் அழைத்து வருகிறாள். நாம் ஒவ்வொருவரும் இந்த பெண்ணின் நம்மை பார்க்க வேண்டும். நமது பாவங்கள் நம்மை அவமானத்தால் நிரப்புகின்றன. நமது மறைவான பாவங்களின் குற்ற உணர்வு நம்மை சுமையாக்கி தாகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பாவமுள்ள பெண்ணுடன் நாம் அடையாளம் காண நம்மால் முடிந்தால் இயேசுவிடமிருந்து அதே ஆழமான இரக்கத்தையும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் நாம் நம் பாவங்களை நம்மிடமிருந்து கூட மறைக்கிறோம். நம் செயல்களை நியாயப்படுத்துகிறோம், அவற்றை குறைத்து மதிப்பிடுகிறோம் அல்லது அவற்றை புறக்கணிக்கிறோம். அது சுதந்திரத்திற்கான பாதை அல்ல. நம் பாவங்களை நமக்கு வெளிப்படுத்த நம் ஆண்டவரை அனுமதிப்பதன் மூலம், அவற்றை எதிர்கொள்வதன் மூலமும், கடவுளின் மிகுதியான கருணையை எதிர்கொள்வதன் மூலமாக மட்டுமே நமக்கு அமைதியும் நிம்மதியும் சுதந்திரமும் விடுதலையும் வரும். உங்கள் பாவங்களின் யதார்த்தத்தை காண உங்கள் கண்களை திறப்பதின் முக்கியத்துவத்தை இன்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் கடந்த காலத்திலிருந்து ஓடாதீர்கள். அதை எதிர்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதை கடவுளிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். கருணையின் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் செய்த சிறிய பாவங்களை கூட தெளிவாக காண்பீர்கள். அது நல்லது. நாம் கடவுளால் குணமடைந்து புத்துணர்ச்சி பெற விரும்பினால் அது மிகவும் அவசியம். இன்று இந்த பாவமுள்ள பெண்ணை நாம் நினைவு கூறுகிற போது, இவருடைய வாழ்வை சிந்தித்து பார்க்கும்போது, கடவுள் நம்மை பற்றி ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கடவுளின் மிகுதியான கருணைக்குள் அவமானமும் குற்ற உணர்வும் கலைந்து போகட்டும் என்ற உணர்விலே நாம் இன்று இணைந்திருப்போம். ஆகவே இந்த சமாரிய பெண்ணோடு நாமும் நம்மை இணைத்து கொண்டு அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்ற ஜீவ தண்ணீரை இன்று கடவுள் நமக்கு அருள வேண்டும் என்று இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எமது வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற எங்கள் அன்பு நேசரே இயேசுவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதித்து போற்றி துதித்து மகிழ்கின்றோம். நாங்கள் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு உம்மையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தவரே, உமது பரிசுத்த இரத்தத்தால் கடவுளுக்கென சுவிகார பிள்ளைகளாக எம்மை மீண்டும் பெற்றெடுத்தவரே, உமக்கே ஆராதனை. என்றும் மீட்பு என்பது எங்களுக்கு இலவசமாக வழங்கப்படவில்லை, மாறாக உம்முடைய சிலுவையின் தியாகத்தால் எங்களுக்கு கிடைத்தது. நீர் உம்முடைய விலைமதிப்பில்லாத திரு இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி பெற்றுக் கொடுத்த மீட்பை நாங்கள் தக்க வைத்து கொள்ள உம்மை எம் உள்ளத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொண்டிருப்போரே நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்பதை அறிந்து உம்மையே தினமும் எங்களுக்குள் நிரப்பிக்கொள்ள வரம் தாரும். அழிந்து போகும் செல்வங்கள், மறைந்து போகும் உறவுகள், கடந்து போகும் பிரச்சனைகள், இவைகளை பிடித்து கொண்டு இவற்றிலே எங்கள் கவனத்தை சிதறவிடாமல் வாழ்வான உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மையம் உள்ளத்தில் சிந்தனையில் உமது நினைவுகளை பொறித்து கொண்டு உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கவும் அருள் தாரும். நிலைவாழ்வை கொண்டுள்ள உமது வார்த்தைகளை தினமும் வாசித்து தியானித்து உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை எங்களில் நிறைத்து கொள்ளவும் ஆசீர் தாரும். இன்றைய நாளிலே மகளிர் தினத்தை கொண்டாடுகிற நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்காக மனதுருக்கத்தோடு மன்றாடுகிறோம். எங்கள் பெற்றோராக, என் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இன்று வாழ்வின் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகங்கள், வேதனைகள், துன்பங்கள் இவற்றிலிருந்து நீர் அவர்களை விடுவித்து பாதுகாப்பீராக. மிரியமை நீர் ஆண்டவருடைய புகழ்ச்சி பாடலை பாடி எல்லா இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு தகுதி வாய்ந்த பாத்திரமாக ஏற்படுத்தியதைப் போல இன்று எங்கள் சமூகத்திலும் இத்தகைய பெண்கள் இன்று எங்களை வழிநடத்த எழும்பி பிரகாசிப்பார்களாக. இன்று பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும், அவருடைய உரிமைகள் மதிக்கப்படவும், அவருடைய மாண்பு போற்றப்படவும் நீர் தாமே அவர்களை தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி இந்த சமூகத்திற்கும் உலகத்திற்கும் அவர்களை பார்க்கின்ற பார்வைகளுடைய இச்சைகளுடைய கண்களில் இருந்து அவர்களை விடுவித்து மகிமையின் தேவ ரகசியங்களால் அவர்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.